இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் மாட்டுக்கறி பற்றி நான் பேசலாம், நான் சாப்பிட்றேன், நான் பேசுவேன். தின்னாதவன் எப்படி அதை பற்றி பேசுகிறான்? ஈவிகே சொல்லட்டும். நான் வந்து மாட்டுக்கறி தின்னு பழக்கப்பட்டேன், நான் மாட்டுக்கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன், அதால் நானும் வரேன், எனக்கு வந்து மாட்டுக்கறி வைங்க அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு அரசியல். உங்களுக்குள்ளே இருக்கிற அரசியலில் மாட்டுக்கறி எங்கேருந்து வந்தது? இந்த மாட்டுக்கறிங்கிறத எப்படி பாஜக ஒரு மாட்டுக்கறியை ஒரு அரசியலாக பயன்படுத்துதோ அதே அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களா? ஒரு சமூக சூழல் காரணமாக இங்கே வந்து இந்த உணவு எங்களிடையே தொற்றிக்கொண்டு, அப்படி இருக்கிற போது இந்த உணவை திட்டமிட்டு எங்கள் மீது திணிக்கிறோம். அது எங்களுக்கான அடையாளம். இதற்கு சார்பாக பேசினா ஏதோ எங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் வெளியில் காட்டிக்கலான்றதுக்காக தான் இந்த மாட்டுக்கறி அரசியலை இந்த எத்தர்கள் பயன்படுத்தலாம். பிஜேபி பசுவதை அது இதுன்னு சொல்லுதில்ல, அப்போ நீங்கள் வந்து அங்கே மாட்டுக்கறியை வைங்க, நாங்கள் வரோன்றது ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான். ஸ்டாலின் அவர்களுடைய வடிவில் நாங்கள் காமராஜரை பார்க்குறோம். ஸோ அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட அதுக்கு மிகையான ஒரு ஆட்சியாக இருக்கிறது அப்படின்ட்டும் இளங்கோன்னு சொல்கிறார். சார், இதை விட காமராஜரை இன்னொருத்த வந்து அசிக்கப்பட வேண்டியதே இல்லை. இதே இளங்கோவன் தான் கூட்டணி பிரிந்தபோது தேவையில்லாத அழுக்கு மூட்டை என்கிற திமுகவை எங்கள் முதுகில் சுமந்தோன்றார். இப்போ காமராஜரையும் அழுக்கு மூட்டைன்றாரா இளங்கோவன்? ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி, அதான் அவனை இந்த அளவுக்கு பேச வைக்குது. பிரதமரோடைய பேச்சில் வந்து ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளக்கூடாதா? ஏன் ஆளணும்? ஏன் ஒரிசாவில் எவனுக்குமே திறமை இல்லையா? அப்படி பாருங்களேன். நீங்கள் யார் வேணாலும் எங்கே போய் இருக்கலாம், வாழுங்க, ஆளணும்னு நினைக்கக்கூடாது. ஏன் ஒருத்தன் இன்னொருத்தன் ஒரு மண்ணை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், அதிகாரம் பண்ணணும்? ஏன் அதுக்கான அறிவு வல்லமை உள்ள நபர்கள் அந்த சமூகத்தில் இல்லையா? அப்போ பிரதமரோட கூட்டம் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். சரியான வாதம். யோ, எல்லா ஊர்லேயும் வந்து கேரளாவில் மலையாளி ஆள்றான், ஆந்திராவில் தெலுங்கு ஆள்றான், இங்கே என்ன வேலை? அப்புறம் இங்கே தமிழ் ஒருத்தங்க கூட இல்லையா அப்படின்னு கேள்வி இப்போது தான் பிறக்கிறது. நம்ம இதை ஒரு சிலர் பேசுறதால இவங்களாம் பிரிவினை பேசுகிறாங்க. எப்படி வந்து சாதிய தூய்மைவாதமோ அதே மாதிரி தான் இன தூய்மைவாதம் பேசுகிறானுவன். ஏற்கனவே இன தூய்மைவாதம் தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்மக்கிட்ட தான் அது இல்லை. தமிழக அமைச்சரவை மாற்றப்படலாம், தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மாற்றப்பட்டால் இது ஏதாவது ஒரு தாக்கத்தையோ இல்லை ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? ஒன்றுமே ஏற்படுத்தாது சார். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை நேரடியாக சின்னவர்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ இந்த செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த பாஜக அலுவலகத்தை வந்து முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சு அதுக்கு அண்ணாமலை கொடுத்த ரிப்ளே, அதுக்கு இளங்கோவன் அவர்கள் பேசியது வந்தால் வந்து நாங்கள் வந்தால் பீஃப் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னது, அது வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்போது இந்த பீஃப் சம்மந்தமான இதுக்கு அடுத்து வருவோம். இளங்கோவன் சொன்ன இந்த ரிப்ளேவை எப்படி பார்க்குறீங்க சார்? இளங்கோவன்லாம் ஒரு ஆள், அதாவது அப்பன் செத்து புள்ள வரலாம். அந்த குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் நம்ம கட்சிக்காக பல வருடங்கள் இருந்தார். அவர் எழுந்து நிற்கிற குடும்பத்துக்கு ஆறுதலாக அந்த குடும்பத்துலேருந்து ஒரு வாரிசை நிற்க வச்சு எம்எல்ஏ கொடுப்போம், எம்பி கொடுப்போம் அப்படிங்கிறது இதுவரை நடைமுறையில் இருந்தது. புள்ள செத்து அப்பா வந்தான் பார்த்தீங்களா? இது இயற்கைக்கு எதிரானது, இது நடைமுறைக்கு எதிரானது. கட்சி அனுமதிக்குது இல்லை, கட்சி அனுமதிக்குது, கூட்டணி கட்சி அனுமதி. நான் ஒரு ஃபாதராக சொல்கிறேன், அவரை நம்ம ஃபாதராக பார்க்க வேணாவா? இல்லை ஒரு மனுஷனாக பார்க்க வேணாவா இளங்கோவை? இப்போது அப்பேற்பட்டவர் அவர். அறிவுக்கும் இளங்கோவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு இசைஞானி என்று போட்டப்படுகிற ஒரு மனிதரை வந்து ஒரு பொது சபையில் ஒரு பொது மீட்டிங்கில் தபாலாக எடுத்து அடித்தவன்லாம் இசைஞானி ஆகிட முடியுமா? காசு பணம் சேர்ந்துட்டா நீ மேல் சாதி ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு படிக்காத லேமேன் கூட பேச மாட்டான். ஒரு பொது மேடையில், அதுவும் திராவிட கழக தலைவர், பெரிய அறிவாளி, பகுத்தறிவாளி, வீரமணியை வச்சுக்கின்னு பேசினவர் தான் இளங்கோவன். அதில் நான் கேட்குறேன், மாட்டுக்கறி தானே எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கல, சரக்கோடு சேர்த்து வைக்கிறோம், உனக்கு என்ன பிராண்ட் வேணும், விஸ்கியா பிராண்டியா, என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள், அதோடு வைக்கிறோம். அதாவது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு அரசியல். என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே தமிழகத்துக்கு எதிரானவங்க தான். இல்லைன்னா ஒன்று கூடுதலாக இவங்க அப்படி ஒன்றா இருக்குமே தவிர நன்மை பயக்கிற காங்கிரஸை விட பிஜேபி வந்து தமிழர்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் கடந்த கால வரலாறுகள் நம்மக்கிட்ட இல்லை. மேபி இதுக்கு மேலே ஒன்றா மாறலாம், அவங்க வரட்டும் முதல்ல, அது ஒன்று பார்ப்போம். அப்போது
செல்வப்பெருந்தகை வந்து ஒரு அரசியலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் ஆஃபீஸை முற்றுகையிடுவோம். முதல்ல அதே தப்பு. இப்போ சின்ன சின்ன இயக்கங்கள் முற்றுகையிடுறது அது இயல்பு. இப்போ நாம் தமிழர் கட்சியே வந்து எங்களை தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஒரு 10 பேர் வந்தான், முற்றுகை பண்ணால் ஏதோ அடி வாங்கினா போனால் வந்தால் அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஒரு தேசிய கட்சி ஒரு நாகரிகமாக நீங்கள் நடந்துக்கணும்ல. இப்போ ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக நான் உடனே இல்லை நாங்கள் கிளம்பி நேராக கமலாலயம் வரேன்ற, நாளைக்கு இன்னொருத்தன் பிஜேபி சார்பா நாங்கள் வந்து சத்தியமூர்த்தி பவனுக்கு வரோம் அப்படின்னா இது என்ன அரசியல்? இது அவர்கள் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு அரசியலாக ஒரு காரணத்தை சொல்லுங்கள். அது ஏன் கமலாலயத்தை வந்து தான் சொல்லுவீங்க? சரி, அது ஒரு நம்ம வந்து ஒரு அரசியலாக கூட பார்க்கப்பட்டோம். ஏற்கனவே பிஜேபி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டுலாம் இருக்குது. என்ன இவங்க பிடிங்கிங்க பிஜேபி அலுவலகம் முற்றுகைன்னா, இந்த பக்கம் ஒரு 4 பேர் போ, அந்த பக்கம் ஒரு 4 பேர் வா, அது வைத்தியநாதன் தெருவுக்கா இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, இல்லை பின்பக்கமாக வா, எகிரி குச்சி உள்ளே போய் ஏதாவது ஒன்று பண்ணின்னு நான் பண்ணுவானுவா? போலீஸ் கேட்கும், சார் எங்கே சார் வரீங்க? இல்லை சார் நாங்கள் எப்படி அண்ணா அறிவாலயத்துக்காக வந்து அந்த முனையில் சிக்னல் ஒரு கோயில் இருக்குது, முப்பத்தம்மன் கோயிலாக இது ஒரு கோயில் இருக்குல்ல சார், அங்கே வந்து நிற்கிறேன் சார். சார் அங்கே வந்துடுங்க, நாங்கள் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் பேரிகார்ட் போட்டு வச்சுருப்போம், நீங்கள் வந்து உங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் கோஷம் போடுங்க, மீடியாவெல்லாம் நாங்கள் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், பைட்டு கொடுங்க சார், அப்புறம் செக்யூர் பண்ணுறதா என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் இப்படின்னு பேசி தான் சார் வந்து போராட்டமே நடக்கும். முற்றுகைன்னா இவன் திடீர்னு வந்து முற்றுகையிட போகிறதுலாம் இல்லை. அந்த தைரியமும் காங்கிரஸ்காரனுக்கு கிடையாது, அந்த ஆளும் கிடையாது. இன்றைக்கி செல்வப்பெருந்தகை வந்த பிறகு வேணால் ஏதாவது ஒரு 10-50 பேரை எங்கள் சேரிகளிலிருந்து எங்கள் இடங்களிலிருந்து, சேரினா சேர்ந்து வாழ இடம், இவனுக்கு சொல்கிற சேரி இல்லைன்னு வச்சுங்க, எங்கள் பகுதிகளில் இருந்தோன்னா கொண்டாந்து ஒரு மாதம் காட்டலாமே தவிர மற்றபடி 4 பேரோட ட்ரெயினை மறிச்சவங்க தானே இவனும். காங்கிரஸோட எதிர்ச்சியான நிலை அதானே. இன்னை வரைக்கும் திமுகவின் ஒட்டும் நீங்கள் தானே. நீங்கள் அவங்க திங்கிறதுல மிச்சம் வைக்கிறது திங்கிறவங்க தானே. இல்லையா, அது வந்து நேற்று வரைக்கும் இல்லை. இப்போ செல்வப்பெருந்தகை என்ன சொல்றாரு, நாம வந்து ஒரு காலத்துல வந்து சீட்டை வந்து கொடுக்குற இடத்துல இருந்தோம், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் நாம பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். சரி, ஆனா இப்ப நாம என்ன பண்றோம், வாங்குற இடத்துல இருக்கோம். சரி, நாம வந்து கொடுக்குற இடத்துக்கு மாறணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைப்பை வந்து பலப்படுத்தணும். அவங்க கட்சிக்காரன்ட்ட பேசுறாரு. உங்களை யாரையாவது வாங்குன்னு சொன்னாங்களா? வாங்க மாட்டேன்னு போக வேண்டியது தானே, வாங்க வேண்டிய போக வேண்டியது தானே சார். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தேர்தல் நிற்கிற உரிமை இருக்குது. நீங்கள் வந்து தனிச்சையாக முடிவெடுத்து போக வேண்டியது தானே. நீங்கள் தான் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறீங்களா, வாழும் புத்தராக நம்முடைய முதல்வரை பார்க்கிறேன்றீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் போய் ஏற்று நிற்பீங்க? இன்னைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக எந்த கட்சியுமே அவன் வேலையை பார்க்கல. எல்லா கட்சிக்கு முன்னாலும் திமுகன்ற ஒரு எழுத்தை சேர்த்து தான் திமுக காங்கிரஸ், திமுக கம்யூனிஸ்ட் அப்படி தான் போட வேண்டிய நிலைமையில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் கட்சிகள் இருக்குன்னு நாம் அதை மறுக்க முடியாது. அப்போது இப்படியே நீங்கள் தொங்கு சதையாக இருந்துட்டு நீங்கள் அவங்களே உங்கள் கட்சி தலைவராக பாவித்து விட்டு அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கான ஆட்சியை நிறுவுவோன்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது அது சரி, அது அவங்க பாலிசி, அது அவங்க வந்து அப்படியே வந்து அவங்க வந்து பழக்கப்பட்டவங்க, அது நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போகலை. உங்களுக்குள்ளே இருக்கிற அரசியலில் மாட்டுக்கறி எங்கேருந்து வந்தது? இல்லை நீ சொல்லு, நான் வாரத்தில் 4 நாள் எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க, நானே போய் வாங்கிட்டு வருவேன், நானே அந்த கறியை பார்த்து இந்த பீஸை கொடு அந்த பீஸை கொடு அப்படின்னு வெட்டி வாங்கிட்டு வருவேன்னு இளங்கோவன் சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை இளங்கோவன் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, நான் சாதாரணமாக லஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இல்லை சரக்கு போடும்போது மாட்டுக்கறி வச்சுன்னு தான் சாப்பிடுவேன், அதால் நானும் வரேன், எனக்கு வந்து மாட்டுக்கறி வைங்க, நான் ஏற்கனவே போட்டு தான் வருவேன் அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சொல்லட்டும், அவர் சம்பதி நம்ம ஈவிகே சொல்லட்டும், நான் வந்து மாட்டுக்கறி தின்னு பழக்கப்பட்டோம், நான் மாட்டுக்கறி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அப்போது நீங்கள் பாரதிய ஜனதாவை கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு உணவை கொச்சைப்படுத்துறீங்க. நான் எங்களை கொச்சைப்படுத்துறேன்னு சொல்லலை, ஒரு உணவை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. அப்போது அவங்க எப்படி வந்து இந்த மாட்டுக்கறியில் ஒரு அரசியல் பண்ணணும்னு பாஜக நினைக்குதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. உணவுங்கிறது அவன் முடிவு பண்ணுறது. ஒரு உணவுன்றது அது வந்து ஒரு காலச்சூழல், புறச்சூழல், பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழல், இதை வச்சு தான் ஒரு உணவு ஒருத்தங்க கூட ஒட்டிக்கின்னு வரும். யாரும் வந்து பிறக்கும் போதே இந்த உணவோட ஒட்டிக்கின்னு வந்ததில்லை அந்த காலத்திலிருந்து. அப்படி இருக்க போது இந்த மாட்டுக்கறிங்கிறத எப்படி பாஜக அதை ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறது, ஒரு பசுவை ஒரு மாட்டுக்கறியை ஒரு அரசியலாக பயன்படுத்துதோ அதே அரசியலை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கள, அப்படி தானே இதை பார்க்க வேண்டியிருக்கும். அதால் வந்து இது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது. இவனுங்களுக்கு வந்துங்க மாட்டுக்கறி அப்படின்னாலே, மாட்டுக்கறியை பற்றி பேசினாலே இவனுங்களுக்கெல்லாம் பெரிய புரட்சியாளர்னு நினைப்பு. இன்றைக்கி
உலக நாடுகள்லேயே வந்து இந்தியா தான் மாட்டுக்கறி ஏற்றுமதியில் முதலிடம். இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் மாட்டுக்கறியை சாப்பிடுகிற மக்கள் அதிகமாக உள்ள ஸ்டேட் வந்து கேரளா. இப்போ கேரளாவில் இருக்கிற புலையர்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி திங்கிறானா? பெரும்பாலான மலையாளிகள் இங்கே வந்த பிறகு அவங்க மாட்டுக்கறி தான் சாப்பிட்றாங்க. நாட் ஈவன் கேரளா. தமிழ்நாட்டில் வசிக்கிற மலையாளிகள் கூட மாட்டுக்கறியை விரும்பி உண்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களின் உணவாக இது சித்தரிக்கப்படுகிறது? அப்போது இங்கே இருக்கிறவனும் மாட்டுக்கறி திங்கிறது இந்த மக்களின் உணவு, மாட்டுக்கறி இந்த மக்களின் உணவு அப்படின்னு இவர்களாக நிறுவ விரும்புகிறான். இப்போ ஆரம்பத்திலேருந்து மாட்டுக்கறி தின்னது யார்? மயிலிறகால் ஆன மாலையை அணிந்த வீரர் இளம் பசுவை கொன்று உண்டனர். அகநானூறு 2249 பாடல். இப்போ இந்த பாடலில் எங்கன்னா மயிலிறகாலான மாலையை அணிந்த பறையர் வீரர் இளம் பசுவை கொன்று உண்டனர்னு இருக்கா? அப்போ அந்த காலத்தில் இந்த கறி தின்னவன் யார்? இப்போ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம சில இஷ்யூவை கலப்பணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அந்த கறியெல்லாம் தின்னாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம விவேகானந்தர் இருக்கார்ல, அவர் நமது பழங்கால பழக்க வழக்கத்தின்படி மாட்டுக்கறியை சாப்பிடாதவன் நல்ல இந்து அல்ல. இஸ் நாட் எ குட் ஹிந்து ஹூ டஸ் நாட் ஈட் பீஃப். தொகுதி 3 அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் ஷேக்ஸ்பியர் கிளப்பில் பிப்ரவரி 2, 1990 பேசினதா ஒரு பேச்சு நம்மக்கிட்ட பதிவில் இருக்குது. அப்போ விவேகானந்தர் மாட்டுக்கறி தின்னார், விவேகானந்தர் பறையரா அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குல்ல. அப்போது இந்த உணவை வந்து விரும்பி தின்னுவங்க இன்னொருத்தவங்க. ஒரு சமூக சூழல் காரணமாக இங்கே வந்து இந்த உணவு எங்களிடையே தொற்றிக்கொண்டது. இப்போ நான் ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் மாட்டுக்கறி வாங்குகிற அளவில் ஒரு 7வது 8வது படிக்கிற பொழுது நான் வாங்கிய 1 கிலோ மாட்டுக்கறியின் விலை 13 ரூபாய் காஞ்சிபுரத்தில். இப்போ 1 கிலோ மாட்டுக்கறி விலை 350 ரூபா வைக்கிறாங்க. இப்போ கிராமங்களில் 300 ரூபா வைக்கிறாங்க, கிராமத்திலே 300 ரூபா வைக்கிறாங்க. அப்போ குறிப்பிட்ட இந்த சமூக மக்கள் மட்டும் தின்னுதான் இந்த கறி 350 ரூபாய்க்கு வந்திருக்கா? சார் கோழிக்கறி 200 ரூபா 250 ரூபாங்கிறான். அதை விட தாண்டி எகிரி மாட்டுக்கறி வந்துடுச்சு. அப்படிங்கிற போது இங்கே பரவலாக பல மக்கள் இதை சாப்பிட்றான். ஏழை எளிய மக்கள் ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போனான்னா ஒரு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லான்றதுக்காக அந்த கறியை பக்கத்தில் வாங்கி திங்கிறான். அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வாங்கி திங்கிறதாலேயே எங்களுடைய கறியை அது அப்படின்னு எப்படி யார் அதை தீர்மானிச்சது? இப்போ மாட்டுக்கறி தின்னாத பறையர் சமூக மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு பல கிராமங்கள் மாட்டுக்கறி வாடையே இல்லாத கிராமங்கள் இருக்குது. இப்போ பல வீடுகளில் வந்து எங்கள் வீட்லேயே மாட்டுக்கறி செய்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வெஜிடேரியன் செய்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வெஜிடேரியனில் இருக்கிற ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று தவறி இதில் போட்டோன்னு வச்சுங்க, உடனே அது வந்து நான்வெஜ் கரண்டி ஆகிடும் அன்னையிலேருந்து. அதோட திரும்பி அதை கழுவிட்டு இதில் போடணுன்ற இது கூட எல்லாம் அவ்வளவு வந்து அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பாத்திரம்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில் அந்த பாத்திரம் கழுவுறமே அங்கே ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அது கீழே வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா கிட்ட திட்டுவார், ஏய் அதுலேயும் தானே சாப்பிட்றோம், சொல்ல போனால் அதை தானே நம்ம விரும்பி சாப்பிட்றோம், அதை கொண்டு போய் ஏன் அங்கே வெளியில் வைக்கிறேன். அப்போது இந்த மாதிரியான மக்கள் இயல்பான வாழ்நிலை இதுதான். இப்போ எங்கள் வீட்டில் கொடுத்தா மாடு இருக்குது, எங்கள் அம்மா வெள்ளிக்கம் சாமி கொடுத்தாலும் மாட்டுக்கு கொடுத்தா போய் பொட்டு வச்சு தீபாரதனை காட்டுது. அதுக்குன்னு மாட்டுக்கு எதனா ஒன்றாவது வந்து நிற்குதா? இது எங்கள் குடும்பத்தோட குடும்பமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டு கன்று போட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த கன்று கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. எங்கள் கூட தான் அது படுத்துன்னு இருக்கும். குழந்தை குட்டியெல்லாம் மாட்டு கூட தான் விளையாடும். அப்போ மாட்டை நேசிக்கிறோம் நாங்கள். அப்போ எப்படி நாங்கள் வந்து அதை வந்து எங்களோட ஒரு விருப்ப உணர்வாக கம்பல்சரி உணவாக அது இருந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த உணவு எங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. ஆக எங்களுக்காக புரட்சி பண்ணுறோம், எங்கள் வாழ்நிலையில் நாங்கள்லாம் அக்கறை உள்ளவங்க அப்படின்னு காட்டுறவெல்லாம் இந்த மாட்டுக்கறி அரசியலை பயன்படுத்தினான். அவ்வளோதான். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக வந்து அது வந்து திராவிடர் கழகமாக இருக்கட்டும், ஈவன் தோ நாம் தமிழர் கூட மாட்டுக்கறி திருவிழா, மாட்டுக்கறி உண்ணும் விழானே ஒன்று நடத்துகிறாங்க. அது வந்து ஒரு சிம்பாலிசம். அதாவது வந்து இதனால தான் நாங்கள் வந்து இப்போ மாட்டுக்கறி சாப்பிடுபவர்கள் சாப்பிடாதவர்கள் தான் பிரிக்கப்பட்டு நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டோம். ஸோ அதை தான் நாங்கள் ஒரு சிம்பாலிசமாக காட்டி அதுக்காக அதை வந்து நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, பெருமை என்ன இருக்கு? இப்போ ஆட்டுக்கறி திங்கிறோம், நாங்கள் ஆட்டுக்கறி திங்கிறோன்னு ஒரு விழா வைக்கிறானே சார். அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு, இவர்கள் வந்து மாட்டுக்கறி உண்பதால்
இவர்கள் தீண்டத்தகாத மக்களாக நடத்தப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணம் தான் சொல்றாரு. அதுதான் காரணம்லாம் சொல்ல வரல. நாங்கள் ஆரம்பத்துல அது பிரதான காரணம் இல்லை. அது பிரதான காரணம் இல்லை. இப்போ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மாட்டுக்கறி விற்கிறான். இப்போ இந்த குட்டநாடு ரெஸ்டாரண்ட்லாம் மாட்டுக்கறி விற்கிறான்ல. அப்படின்னா அங்கே இருக்கிற பெரும்பான்மையான பறையர் மக்கள்லாம் அங்கே போய் சாப்பிட்ணும். குட்டநாட்டில் போய் யார் சாப்பிட்றா? மலையாளிகள் ரெஸ்டாரண்ட்டில் யார் பெரும்பாலும் சாப்பிட்றா? நாங்களாம் அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. சாதாரண மக்கள் விலை அவ்வளோதான் இருக்கும். அப்படி இருக்கிற போது இந்த உணவை திட்டமிட்டு எங்கள் மீது திணிக்கிறோம். அது எங்களுக்கான அடையாளம். இதற்கு சார்பாக பேசினா ஏதோ எங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு இமேஜ் வெளியில் காட்டிக்கலான்றதுக்காக தான் இந்த மாட்டுக்கறி அரசியலை இந்த எத்தர்கள் பயன்படுத்தலாம். அவங்க எப்படி இதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி எங்கள் மக்களைக்காக இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்காக தான் இந்த அரசியலே பண்ணுறாங்களே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ மாட்டுக்கறியை ஆதரிக்கணும், எல்லாரும் மாட்டுக்கறி தின்னுவானா சார்? மாட்டுக்கறி பற்றி நான் பேசலாம், நான் சாப்பிட்றேன், நான் பேசுவேன். தின்னாதவன் எப்படி அதை பற்றி பேசுகிறான்? இப்போ மாட்டுக்கறி உணவு விருந்து வைக்கிற எல்லாரும் மாட்டுக்கறி தின்னுவானா? சரி, அப்படியே பொது வழியில் தின்றவன் வீட்டில் தின்னுவானா? அவன் பொண்டாட்டி தெரிஞ்சு தின்னுவானா? அவன் அப்பனுக்கு தெரிஞ்சு தின்னுவானா? அப்போது இதை இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இல்லை, இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் பட்டியலினத்துக்காக நாங்கள் சமூக இயக்கம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறவர்களும் சரி, அவங்க இயங்குறவர்களும் சரி, அவங்க அவங்களுடைய ஒரு பொது விழாவாக, பெருவிழாவாக, ஒரு பொது ஃபங்க்ஷனாக அது ஒரு போராட்டத்தின் குறியீடாக தானே பயன்படுத்துகிறாங்க. இல்லை, எந்த மாதிரியான எங்களுக்கு செய்ய வேணான்னு சொல்கிறேன் நான். அதாவதுங்க, மாட்டுக்கறியை திங்காதீங்க அப்படின்னு ஒரு எந்த மனிதனையும் தடுப்பது தவறு. அதற்கானதெல்லாம் இது இல்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இதை செய்கிறாங்கன்றதுக்கு அது எதிர் விளைவாக தான் இதை செய்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இது எங்கள் மக்கள் நலனை ஒட்டியோ ஏதோலாம் இல்லை. இப்போ நீங்கள் பெரும்பாக்கம் போங்க, பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் ஒரே இடத்துல ஒரு 20 கடை இருக்குது சார். அவனோட வானிலை அதான் சார். எங்களால் 1000 ரூபா கொடுத்து கறி வாங்க முடியாது, ஆட்டுக்கறி. எங்களால் ஒரு 150 ரூபா கொடுத்து 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்க முடியும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் திங்கிறோம். நீங்கள் ஆட்டுக்கறியும் ஒரு 300 ரூபாய்க்கு ஏதாவது பண்ணி குறைங்க. அப்புறம் நாங்கள் விரும்பி இதை சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்றோமான்னு ஒரு முடிவு பண்ணுங்க. அப்போ எங்கள் விருப்பமான உணவு எதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அப்போது எங்கள் வாழ்க்கை சூழல் இது, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் வெட்டுற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வெட்டி போடுறாங்கல்ல, அதை சிலர் இந்த மீன் வளர்க்குறதுக்கு தீனியாக போடுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் பொறிக்கும் போய் குழம்பு வைப்பான் தெரியுமா? அவன் அதை விரும்பி தான் செய்கிறானா? அவன் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபா இருக்குங்க, அவன் போய் மீன் செவில் எடுத்து போய் குழம்பு வைப்பானா? அவனும் கொஞ்சம் மீன் வாங்கி சாப்பிடுவோம்டா அப்படி தான் நினைப்பான். இதுதான் சார். அப்போது இது பொருளாதாரம் தான் காரணம். இது எங்கள் வாழ்க்கை சூழல். இப்போ அதை தான் சொன்ன முதல்ல, ஒரு உணவுங்கிறது அந்த அந்த பொதுவாக உயிர்களுக்கு இந்த பசின்னு ஒன்று இருக்குல்ல, அது புறச்சூழல், வாழ்வியல் சூழல், அதற்கு ஏதுவான சூழலின் அடிப்படையில் தான் அந்த உணவு அவங்க கூட ஒட்டிக்கும். அப்போது நாங்கள் கொஞ்சம் வறுமையில் இருக்கிற ஜனங்க, உழைக்கின்ற மக்கள், எங்களுக்கு எளிய வகையில் கொஞ்சம் சீப்பாக அந்த கறி கிடச்சிதுன்னு கையில் எடுத்துக்கிறோம். அப்போ இளங்கோவன் இதை டேர்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? வெறும் பிஜேபி ப்ரொவோக் பண்ணணும்னு அவர் அப்படி சொன்னான்னு அது வெறும் சீப்பான அரசியல் தான். அது பிஜேபி பசுவதை அது இதுன்னு சொல்லுதில்ல. அப்போ நீங்கள் அங்கே மாட்டுக்கறியை வைங்க, நாங்கள் வரோன்றது ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் அது. இப்போ காங்கிரஸ் ஆளுங்கிற எந்த இடத்துலையும் ஃப்ரீயாக மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா? எல்லா இடத்துலையும் சார். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த புழல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரிசையாக ஒரு 10-50 மாட்டுக்கறி கடை இருக்கும். எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கடைக்காரனும் கேஸ் வாங்குவான். என்ன கேஸ்னால் மாடை வெட்டினான்னு. இப்போ மாடை வெட்டுறது யார் கேஸ் போடுறா? நம்ம திமுக கவர்மெண்ட்டு போடுது, அதுக்கு முன்னாடி அதிமுக கவர்மெண்ட் போடுது. அப்போ இது என்ன பிஜேபி பாலிசி, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நம்ம கேட்கலாமா? இது நடைமுறையில் உள்ளது. இது அது அப்படியே காலப்போக்கில் போகுது. இதில் இப்போ இன்னொரு விவாதமும் சொன்னார் இளங்கோவன் அவர்கள் சொல்லும்போது, ஃபஸ்ட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி நான் வாங்குற இடத்துல இருக்கோம், கொடுக்குற இடத்துக்கு போகணும்னு சொன்னாரோ, அதுக்கு அடுத்தபடியாக சொன்னார் ஸ்டாலின் அவர்களுடைய வடிவில் நாங்கள் காமராஜரை பார்க்குறோம். ஸோ அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட அதுக்கு மிகையான ஒரு ஆட்சியாக இருக்கிறது அப்படின்ட்டும் இளங்கோவன் சொல்கிறார். இப்போ காமராஜரையும் அழுக்கு மூட்டைன்றாரா இளங்கோவன்? இப்போ இதே இளங்கோவன் தான் கூட்டணி பிரிந்தபோது தேவையில்லாத அழுக்கு மூட்டை என்கிற திமுகவை எங்கள் முதுகில் சுமந்தோம்ன்றார்.
சார் இதை விட காமராசரை இன்னொருத்தன் வந்து அசிக்கப்பட வேண்டியதே இல்லை. ஒரு தடவை வந்து திமுகவிலேருந்து சொன்னதாக சொல்லுவாங்கள்ல, வந்து வெளிநாடுகளுக்கு வந்து மாட்டுத்தோல் தான் ஏற்றுமதி செய்யப்படும், இப்போ மாடையே ஏற்றி போகிறாங்க பொழுது அப்படின்னு காமராஜரை கொச்சைப்படுத்தி சொல்லியதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கருவாட்டுக்காரு புள்ள, அப்புறம் அவரோட உருவ கேலியை பண்ணுறது, அது ஒரு பிறப்பின் அடிப்படையில் அந்த சமூகத்தை குறித்து பேசுறது, இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தினாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி தான் இப்போ வந்து இளங்கோவன் காமராஜரை பேசியதாக நான் பார்க்குறேன். எப்படி காமராஜர் ஆட்சினா இந்த மாதிரி தான் நடந்ததா? காமராஜர் ஆட்சி அவ்வளவு ஒழுக்கக்கேடான ஆட்சின்னு வந்து இளங்கோவன் சொல்ல வராரா? இல்லை இப்படி சொல்லலாமா நம்ம, அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைமையில் இருந்த ஆட்சி இவ்வளவு கேடான ஆட்சி அப்படின்னு சொல்ல வராரா? இல்லை அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துறாரு? எப்படி இது நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கூட எங்களுக்கு இவ்வளோ வருமானம் இல்லை, இவ்வளவு பலன்களை நாங்கள் அனுபவிக்கலை, இப்போ வந்து எங்களுக்கு நிறைய பலன் வருது, அதால் இது சிறப்பாக இருக்குது, என்னை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், நாம் அதை வரவேற்கிறோம். இந்த கம்பாரிசன் எப்படி உனக்கு, நீ ஒரு காங்கிரஸ்காரனாக இருந்து இந்த கம்பாரிசன் உனக்கு எப்படி வருது? அதே தப்பு இல்லை. அப்போ நீங்கள் பிரசாத் நீங்கள் திமுக சேர்ந்துடலாமே சார். ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி, அதான் உன்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. அப்புறம் என்ன நீ வந்து நான் பெரியாரோட பேரை, நான் அவரை இவர் ஈவிகே சம்பந்தோட புள்ள, அது இதுன்னு ஏன் இதெல்லாம் பேசுகிறீங்க? அப்போது நீங்களே இப்படி இருக்கிறீங்கன்னா விசுவாசமா ஒரு, அது கூட இன்னும் ஒரு என்ன ஒரு 3 வருட பதவி தானே அது. அப்போ இதுக்கே எப்படின்னா காலங்காலமாக திமுகவில் எம்பியா எம்எல்ஏவாக இருக்கிறவன் எவ்வளோ முட்டு கொடுப்பாங்க, நம்மளாம் அவங்கள திட்டினது தப்பு போலகுது, அதை நம்ம இப்போ உணர்றோம். நீங்களே எப்படின்னா அவங்க அப்போ சரிதான்பா அப்படி நிலை தான் எனக்கு தோணுது. இதில் இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது அப்படிங்கிறது பிரதமர் வந்து ஒடிசால பேசின ஒரு பேச்சு. அதுல வந்து பிரதமரோடைய பேச்சுல வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த சாவி வந்து தமிழகத்துல இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டது தான் வந்து சர்ச்சையாச்சு. தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் உங்களோட நிலைப்பாடும். இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் அதை அங்க பேசியிருக்கிறார். ஆனா அது விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. ஏன் ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளக்கூடாதா? ஏன் ஆளணும்? ஏன் ஒரிசாவில் எவனுக்குமே திறமை இல்லையா? அப்படி பாருங்களேன். நீங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு சாவி இஷ்யூ ஓடின்னு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் கமிஷனு அது இதுன்னு ஓடின்னு இருக்குது. அப்போது அந்த ஊர் அரசியலை அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணுங்கிறது தான் இயல்பு, எக்ஸப்ட் தமிழ்நாடு. இப்போ ஒரிசாவின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டின் சாவி எங்கே இருக்குது? ஓங்கல் இருக்குன்னு சொல்லட்டுமா? அதானே இயல்பு, அதானே சரி. நீங்கள் யார் வேணாலும் எங்கே போய் இருக்கலாம், வாழுங்க, ஆளணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரிசாவில் இருக்கிற அரசியல் நிலவரம் நமக்கு தெரியுமா? இப்போ மேம்போக்காக நம்ம வந்து செய்தித்தாளில் மற்றவங்க பேசுறதை வச்சு பார்க்கலாமே தவிர எக்ஸாக்ட் அரசியல் அங்கே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ எம்ஜிஆர் இருந்தபோது இங்கே மோகன்தாஸ்னு ஒருத்தரை டிஜிபியாக போட்டார், எல்லா போலீஸ் கண்ட்ரோலும் அவர்கிட்ட வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? எம்ஜிஆர் ஒரு மலையாளி, இவர் ஒரு மலையாளி, மலையாளியும் ஒரு மலையாளி கொடுத்துட்டான், இது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதே கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒரு சர்ச்சை வருது, விடுதலை புலிகளை யார் ஆதரிப்பது அப்படின் போது ஒரு காலத்தில் வந்து பிரபாகரன் அவர்களே மலையாளின்னு சொன்னாங்க, ஒரு பேச்சு வந்தது தெரியும் உங்களுக்கு. அப்போ எம்ஜிஆரையும் மலையாளி, பிரபாகரனும் மலையாளி, ஒரு மலையாளி இன்னொரு மலையாளியை ஆதரிக்கிறார் அப்படின்னு கிளப்பினார். அதுக்கப்புறம் மலையாளி கையில் இந்த நாடு போயிடுச்சுன்னார். யார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார். உடனே எம்ஜிஆர் சொன்னார், நான் மலையாளி தான், நான் ஒத்துக்கிறேன், நீ யார், நீ ஒரு தெலுங்கர் தானே அப்படின்னு அப்போவே இந்த அரசியல் பேசப்பட்டது. அது அந்நாளில் மக்களிடையே சரியாக போய் சேரலை. அன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள் இல்லாதால அது அப்படியே அமுக்கப்பட்டது. இப்போது நீங்கள் வந்து இந்த அரசியல் சரியா இல்லையா சார்? நீங்கள் சார் அவங்க என்ன சொல்றாங்க, 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அந்த மாநிலத்தில் இருக்காரு, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு வந்து செயலாளராக இருக்காரு. அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆக்குபேஷன் அங்கதான் இருக்கு, அவருடைய குழந்தைகள் வீட்டுல எல்லாமே ஒரே மொழி தான் பேசுறாங்க. சோ அவர் ஏன் ஆளக்கூடாது? அவர் இங்க தமிழகத்துல பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே ஒடிசாவை ஆளக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது ஆளக்கூடாதுன்னு இல்லை. இப்ப இதையே நம்ம போய் ஒரு தெலுங்கானாவிலையோ ஒரு ஆந்திராவிலையோ ஒரு கர்நாடகாவிலையோ ஈவன் கேரளாவில் சொல்லிட முடியுமா?
19% கர்நாடகாவில் தமிழர்கள் இருக்கிறார்கள். எத்தனை? 19. 19க்கான சதவீதத்தை காட்டுங்க சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் தமிழருக்கு. இதுக்கு கொக்கரிங்கல்ல, எப்படியா தமிழ் அங்கே இருக்கலான்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க, 19% தமிழர்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க, எங்கள் சமூக எங்கள் தமிழினத்தின் பிரதிநிதியா அந்த ஊர் தமிழனுக்கு கொடுங்க அவங்க கட்சியில் இருக்கிறவனுக்கு அப்படின்னு திமுக கேட்டுச்சா? கேட்கலையே. நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் எதிர்கட்சி அந்த ஊருக்காரனாக இருப்பான், ஆளுங்கட்சியும் அந்த ஊருக்காரனாக இருப்பான். நம்ம ஊரில் ஒரு காலத்தில் எதிர்கட்சியும் நம்ம ஊர் இல்லை, ஆளுங்கட்சியும் நம்ம ஊர் இல்லை, அப்படியான சூழல் இருந்ததில்ல. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்போ அந்த ஊரில் நம்ம தமிழன் ஆளக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயும் இன்னொருத்தங்க ஆள்றாங்க, நாங்கள் தான் ஆளணும்னு ஒரு வாதம் வருது. அப்போது இந்த வாதம் தப்பா? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறது தப்பா? அதுக்கு பேசுங்க. அப்போது அந்த ஊரோட மண்ணோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரதமர் சில வார்த்தைகளை அதில் தவிர்த்திருக்கலாம், அந்த வார்த்தையை கொஞ்சம் மென்மையாக போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஊரில் இந்த அரசியல் இருக்காதுன்னு யார் சொன்னது? யோ என்னையா அது சீஃப் மினிஸ்டர் கூட இருந்துன்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறான். நம்ம கவர்மெண்ட் பாலிசி, கவர்மெண்ட்டோட திட்டங்களை, இல்லை இது எதை நோக்கி போகணுன்றத இந்த ஊர்க்காரன் வழிகாட்டா தானே சரியாக இருக்கும், வேற ஒருத்தன் செய்யறது எப்படியா சரியாக இருக்கும்? இல்லை இப்படி சொல்லாமா? யோ அவன் சிஎம் கூட இருக்கிறதால அவங்க சார்பு அவங்க ஊர் ஆளுங்களுக்காக ஏதோ பண்ணுறாயா அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படலாம்ல, அது நமக்கு தெரியல, மேபி இருக்கலாம்ல. அப்போ இங்கே நாம் அந்த மாதிரி ஏற்றுக்கிறோமா? அந்த சிந்தனையில் ஒரு மாறுபாடு வந்திருக்குல்ல. இல்லை இங்கே யாராக இருந்தாலும் 300 வருஷம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் இல்லைங்க நீங்கள் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களை ஆளாதீங்க, எங்களை ஆள துடிக்காதீங்கன்னு ஒரு பேச்சு இன்னைக்கு வருது இல்லை? இல்லை, ஆனால் அந்த சிந்தனை தான் சரியான ஒரு விவாதம் கிளம்புது இல்லை. ஏன்னா இப்போ அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கும் யார் வாக்களிக்கிறா? இப்போ நீங்களே திமுக விமர்சனம் வச்சாலும் சரி, இல்லை வேறு மொழி பேசுறவர்களே விமர்சிச்சாலும் சரி, அவர்களே சட்டமன்ற உறுப்பினராக்கி வாக்கு செலுத்தி அவங்கள தேர்வு செய்யறதே தமிழ் மக்கள் தானே. அது அப்போ அவங்களுக்கு தெரியாதான ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ வெள்ளைக்காரன் நாட்டை பிடிச்சான், எத்தனை ஆண்டு கழிச்சு வெள்ளைக்காரனுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடந்தது, கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. ஏன் நான் பிடிச்ச உடனே 10 வருஷத்தில் போராடலன்னு கேட்ட முடியுமா? காலம், சிந்தனையும் அறிவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ தான் தோணி இருக்குது, இப்போ எங்களுக்கு தோணுது. என்ன அது மந்திரி சபையில் 8, 9, 10ன்னு ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்களே, ஏன் குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு ஏன் அவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை தோணுது. எங்களுக்கு போன ஆட்சியில் தோணலை, போன ஆட்சியில் தோணலை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தோணல்ன்றதுக்காக இப்போ தோன்றது தப்புன்னு சொல்ல முடியுமா? எப்படி அது மெட்ராஸில் கேரளாவில் தண்ணி கொடுக்க மாட்டேன்றான், எப்படி மெட்ராஸில் இவ்வளோ டீ கடை மலையாளியாக வச்சுருக்கலாம்? இது எப்படி வந்தது இங்கே அப்படின்னா? யோ முதல்ல டீ கடை போடும்போது எங்கேயா போனீங்க நீங்களாம்? இப்போ இத்தனை ஆயிரம் பேர் டீ கடை வச்சுருக்கான், இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும்? எப்படி தமிழர்கள் நிறைந்திருக்கிற சென்னைக்கு ஒரு மலையாளி மாநகர தந்தையாக போட்டி போடுறாரு அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னு வச்சுங்க. ஏன் அவர் நின்ன போது கேட்கல அப்படின்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும்? எனக்கு இப்போ தான் தோணுது, என் அறிவுக்கு இப்போ தான் எட்டிருக்கு, இப்போ கேட்குறோம். அந்த மாதிரி அந்த சிந்தனை அங்கே கூட வந்திருக்கலாம்ல. இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா தமிழ் தெரியாத டாக்டர் அங்கன்னா மயிரை போடுவான், நான் ஒன்று சொல்கிறேன் அவன் ஒன்று சொல்கிறான்ப்பா அப்படின்னு இயல்பாக சண்டை போடுகிற எளிய மக்கள் சண்டை போடுகிற வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் வருதா இல்லையா? அது அரசாங்க போஸ்டிங்கு அங்கே போட்டாங்க, அதெல்லாம் சட்டம், அதெல்லாம் இருக்கட்டும். நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது இங்கே இருக்கிற தமிழர் அல்லாதவர் மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அதே மாதிரி கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ இல்லை ஆந்திராவிலையோ இருக்கா இல்லையா? இருக்கணும்ல. அப்படி இருந்து தமிழருக்கு இங்கெல்லாம் இவ்வளோ பிரதிநிதித்துவம் கொடுத்துக்கிறோமே, உங்கள் ஊரில் கொடுத்தா என்ன தப்புன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னால் வாய் விட்டு தமிழில் பேச முடியலையே. நான் மலையாளி இங்கே வந்தால் வாங்க சேட்டன்னு கூப்பிட்றேன் மரியாதையா, என்னை அவன் பாண்டி பைத்தியன்றானே. கர்நாடகாவில் நான் தமிழில் என்னால் போர்டு வைக்க முடியலையே. நான் வைக்கிற கடைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல எங்கே போர்டு வைக்க முடியலையே. உங்கள் ஊர் கவிஞர் பேரையே நாங்கள் எங்கள் தமிழ் மொழியில் எழுத முடியலையே அந்த பேருந்து நிலையத்தில். இப்போ நாங்கள் சவுகார்பேட்டில் மட்டும் எல்லாம் ஹிந்தி போர்டாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்குல்ல. இப்போ இந்த நிலைமை வேறு இடத்துல இருக்குமா?
இப்போ இதே சவுகார்பேட்டை மாதிரி ஒரு ஏரியா வந்து பெங்களூரில் இருக்குது. கனடாவை தவிர்த்து அவன் வந்து இந்தியாவில் பேரை வச்சிருவானா? அப்போது எனக்கு அந்த சிந்தனை இல்லை அப்படின்றதுக்காக அந்த சிந்தனையை அந்த ஊரில் கிளப்புறாங்க. அது அந்த ஊரில் வந்து ரீஜனல் பார்ட்டி ஏதாவது கிளப்பி இருக்கணும். மேபி அந்த பேச்சு கூட அங்கே அடிப்படலாம், நமக்கு தெரியல. இல்லை, இன்னொரு இடத்துல நம்மளை வந்து நம்மை ஆளக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இருக்கா, நேர்மையாக இருக்கிறாங்களா, அந்த மாதிரி அளவுகோலை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர மொழி அடிப்படையில் பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ வந்து அந்த பாண்டியனை தவிர பாண்டியனுக்கு ஈக்குவலான சம அளவு அறிவுள்ளவன் அந்த அந்த சமூகத்தில் அந்த இனத்தில் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு முடிவு கட்டிங்களா? அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். இல்லை இந்த வாய்ப்பை இவர் வந்து குறுக்கு வழியில் போய் பிடிச்சிருக்கலாம். நான் அவர் பிடிச்சான்னு சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு எஸ்பி இருக்கார், ஒரு டிசி இருக்காருன்னு வச்சுங்க. அவர் வந்து தமிழே தெரியாதவர் இருக்கார். ஏன் தமிழ் தெரிஞ்சவர் ஒருத்தரை டிசியாக போட்டால் அவர் அந்த வட்டத்தை வந்து அந்த சரகத்தை நிர்வகிக்க மாட்டாரா? ஏன் கமிஷனரை வந்து தமிழ் தெரியாதவராக ஒருத்தரை போடணுமா? டிஜிபியை தமிழ் தெரியாத ஒருத்தர் தான் போடணுமா? அதே தமிழ் தெரிஞ்சவர் ஒருத்தர் போட்டால் அந்த அந்த எஃபிஷியன்ட்டி அவருக்கு இருக்காதா? அப்படி பாருங்களேன். அதை இல்லை, ஆனால் நம்ம இதை இப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் பரவுச்சுன்னா அது ஆரோக்கியமாக இருக்கும் சார். இது எல்லா இடத்துலையும் இருக்குது சார். இல்லை சார், அப்படி பரவுச்சுன்னா அது ஆரோக்கியமா இருக்குமா? இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் வந்து தமிழராக இருக்கணும்னு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்மளை ஆளக்கூடியவர் எல்லா பவர்ஸும் வந்து மத்தியில் தான் இருக்கு. நம்ம ஆளக்கூடியவர் தமிழராக இருக்கணும், பிரதமரும் தமிழராக இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா இது எதை நோக்கி போகணும்? இல்லை, அது வந்து எல்லாருடைய பங்களிப்பில் இருக்கிற மத்திய அரசு. மத்திய அரசுன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கா? நம்மளாம் சேர்ந்து தானே மத்திய அரசு. அப்போ அதை வந்து ஒரு வரிசை முறைகளை வச்சுக்கலாம்ல. ஒரு பக்கம் தென்னிந்தியா, இப்போ ஒரு கூட்டமைப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கூட்டணி, அது வராதுன்னு வச்சுங்க, சப்போஸ் வருதுன்னு வச்சுங்க, அதில் ஒரு உடன்படிக்கை வரலாம்ல. ஏங்க தென்னிந்தியாவிலேருந்து எங்கள் முதல்வருக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வருஷம், வந்து மம்தாவுக்கு ஒரு வருஷம், அந்த மாதிரி ஆளாள் காங்கிரஸுக்கு ஒரு வருஷம், அப்படி ஆளாளுக்கு பிரிச்சுங்களாங்கன்னு ஒரு வாய்ப்பு வரும்ல. வாய்ப்பு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் ஒரு ஸ்டேட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இப்போது தமிழகத்தில் தான் இல்லை, அப்படிங்க தமிழகத்தில் தான் இல்லை. நம்ம இதை ஒரு சிலர் பேசுகிறதால இவங்கெல்லாம் பிரிவினை பேசுகிறாங்க, இவனுங்கெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த சாதிய தூய்மைவாதமோ அதே மாதிரி தான் இன தூய்மைவாதம் பேசுகிறானுவன். ஏற்கனவே இன தூய்மைவாதம் தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் அதான் இருக்குது. நம்மக்கிட்ட தான் அது இல்லை. நம்மக்கிட்ட தான் ஏன் இல்லைன்னா இது பெரியாரிலிருந்து வருகிறது. பெரியார் வந்து தமிழர் கழகம்னு முதல்ல பேர் வைக்கிறாங்க அந்த மாநாட்டில் கூட்டி. சரி, எல்லா தமிழர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க, தமிழர் கழகம்னு வைக்கிறாங்க. அப்போது உணவு இடைவேளைக்கு அந்த கூட்டம் கலைகிறது. திருப்பி ஆரம்பித்த உடனே பெரியார் வந்து இல்லை திராவிட கழகம்னு வச்சுருவோம் அப்படின்றார். அப்போது அவர்கிட்ட கேட்குறாங்க ஏங்கன்னு. இல்லை, நான் வந்து ஒரு கன்னடரு, கண்ணப்பர் தெலுங்கரு, அண்ணாதுரை தமிழர், நான் வந்து தமிழர்னு சொன்னால் ஒத்துப்பேன். கண்ணப்பன் போன்றவர்கள் தமிழர்னு சொன்னால் அவங்க வந்து அதில் வந்து இணையறதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதால் எங்களுக்கு ஒரு பொதுவான பேர் திராவிடர்னு வச்சிட்டோம்னா நாங்கள் அதுக்குள்ளே போய் பூந்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதால் திராவிடர் கழகம்னு வச்சுருவோம் அப்படின்னு அந்த காலத்தையே இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவை இவங்க வகுத்துட்டாங்க. அப்போ இப்போது எல்லா ஊர்லேயும் வந்து கேரளாவில் மலையாளி ஆள்றான், ஆந்திராவில் தெலுங்கு ஆள்றான், இங்கே என்ன வேலை, அப்புறம் இங்கே தமிழ் ஒருத்தங்க கூட இல்லையா அப்படின்னு கேள்வி இப்போது தான் பிறக்கிறது. சார், இது ஆதித்தனார் காலத்துலேயும் வந்தது. ஆதித்தனார் இப்போ இவங்கெல்லாம் திராந்தன அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுனால ஒருத்தங்க கூட சுடுகாடுக்கு போகல, அது வேறு கதை. அப்போது ஆதித்தனார் தனித்தமிழ்நாடு கேட்குறாரு. அப்போ இதே திமுக சொல்லிச்சு, அது வந்து குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா, நாங்கள் கேட்பது நாலனா, அகண்ட திராவிட நாடு, நாலனா பெருசா கால்னா பெருசா அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு ஆதித்தனார் அவர்களை கொச்சைப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அவரை தன்மையப்படுத்தி அது ஒரு வேறு மாதிரியாக போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போது இந்த சிந்தனையை முதலிலிருந்தே இவர்கள் மழுங்கடிக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா சிஎம் லிஸ்ட் எடுத்தோம்னா, இப்போ நம்ம வந்து இவரை வந்து இவங்க தமிழர் இல்லைன்னு சொல்ல, இவர் பதவி ஏற்றதுக்கு ஓங்கல்ல கொண்டாடுறான் விழாவை. இது இங்கே தான் இருந்தார், இங்கே தான் போனார், இங்கே தான் வந்தார் அப்படின்னு அவனுங்க சொன்ன பிறகு தான் இங்கேயே பிரச்சனை ஆகுது. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் இது பேசப்பட்டதா? இல்லையே. ஏன்னா அப்போ இந்த மாதிரி மீடியாக்கள் இல்லை. அப்போ ஓங்கோலில் விழா நடத்திருந்தா கூட டிவியில் பார்த்துருக்க மாட்டார் எங்கள் அப்பா. இப்போ டிவியில் பார்த்தது போக அவன் கையில் வச்சுக்கிற வாட்ஸ்அப்பில் பார்க்குறான்.
அப்படிங்கும்போது என்னப்பா அது இங்கே வந்து இவங்க பதவி எடுத்தா அங்கே நான் அவனை வந்து இது பண்ணுறானோ, ஏதோ சொந்தக்காரன்றான், மாமன்றான், மச்சான்றான், சித்தப்பன்றான். அப்படிங்கிற போது தான் ஒரு சிந்தனைங்க வருது, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். அது ஏன் அந்த சிந்தனை வருது? தமிழ்நாட்டின் நலன்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற போது நாம் மற்ற ஸ்டேட் மாதிரி கடாமடான்னு இருக்க முடியலையே. நம்மளை வந்து கர்நாடகாவில் அடிக்கிறான், ஆந்திரா எல்லையில் படிக்க போன பசங்களை அடிக்கிறான். ஏன்னா ஒருத்தன் கூட இங்கே கேட்க மாட்டானே. ஒருத்தர் 2 பேர் கேட்குறான்னா அவன் வெளியில் இயக்கம் நடத்துறவனாக இருக்கிறான், அவன் யாருன்னு பார்த்தா தமிழனாக இருக்கிறான். அப்போ தமிழர்கள் கையில் ஆட்சி இருந்தால் இது நல்லா இருக்கும் போல் தோணுது அப்படின்னு ஒரு சிந்தனை இப்போ தான் சார் வந்துக்குது. எங்கள் மரமண்டிக்கு இப்போ தான் ஏறி இருக்குது, நாங்கள் இப்படி ஒத்துக்கிறோம், ஏறி இருக்குது. அதை பல பேர் வந்து அந்த பக்கம் இருக்கிறவன் அதை தப்புங்கிறான். ஆனால் நடைமுறையில் இதுதான் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. இல்லை, ஆனால் இந்த புவி அரசியல் அப்புறம் வந்து நடைமுறை அரசியலில் சொல்கிறவங்களாம் இப்போ பாருங்க, அமெரிக்காவில் வந்து கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து அங்கே வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்திய வம்சாவளியாக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் வந்து அந்த நாட்டுடைய தலைவராகவே வந்து அமர்ந்து விட்டார். இன்னமும் நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்து இதெல்லாம் பேசுறது நியாயமா அப்படின்னு கேட்குற ஒரு வாதமும் இருக்குல்ல. இல்லை, நான் வந்து என் பக்கத்தில் நான் எச்ச துப்புனா அப்படி இருக்கும், ஆந்திராவில் துப்புவேன், இந்த பக்கம் கேரளாவில் துப்பேன். அதாவது கை நீட்டினா இருக்கிற தூரம். நான் இதை பேசுகிறேன், நீங்கள் அமெரிக்காவில் அது, ரஷ்யாவில் அதுன்னா நான் என்ன சொல்கிறது? சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற நாடுகளில் நீங்கள் சொல்கிற பெருந்தகைகள் அந்த பொறுப்புக்கு வந்து எத்தனை தமிழனை கொண்டு போய் முக்கியமான இடத்துல சொருவிட்டாங்க சொல்லுங்கள், அதுக்கு நம்ம பேசுவோம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. அப்போ இதையும் அதையும் எப்படி கம்பேர் பண்ணலாம்? நீங்கள் தமிழ்நாட்டை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆந்திரா வச்சு கம்பேர் பண்ணுங்கள், கர்நாடகா வச்சு கம்பேர் பண்ணுங்கள், மகாராஷ்டிரா வச்சு கம்பேர் பண்ணுங்கள், அது சரியாக இருக்கும். எல்லாவனையும் பார்த்து நான் எப்பா அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். யோ என்ன நீ இப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் எப்படி சார் சரியாக இருக்கும்? இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ தான் இந்த நினைப்பே எங்களுக்கு வந்திருக்குது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறதே தமிழ். அதாவது இது வந்து இந்த அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் வந்து இதை ஒரு மாதிரியாக பார்த்தாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் கேட்குற சக நபர்கள், சக தோழர்கள், என் சக சமூகத்தினரே கேட்குறான் பாரு, இதெல்லாம் தப்பியா அப்படின்னு கேட்குற நிலைமையில இங்கே இருக்கிறாங்க. அப்போ பிரதமரோட கூட்டம் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன். சரியான வாதம் அது, சரியான, அது மண்ணுக்கான அரசியல் தான் அது. ஏன் ஒருத்தன் போய் இன்னொருத்தன் ஒரு மண்ணை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், அதிகாரம் பண்ணணும்? ஏன் அதுக்கான அறிவு வல்லமை உள்ள நபர்கள் அந்த சமூகத்தில் இல்லையா? அப்போது ஏதோ ஒரு டாமினேட் ஆகுவதானே அந்த பேச்சு வருது. இப்போ எல்லா ஊரில் கூட இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கலாம். இந்த நம்ம ஜார்க்கண்டில் கூட ஒரு கலெக்டர் வந்து நல்ல பல விஷயங்கள்லாம் செஞ்சார். அந்த கலெக்டர் மேலாம் அந்த அலிகேஷன் வரல, அவர் தமிழர் தானே, நம்ம கள்ளக்குறிச்சிக்காரர் ஏதோ ஒருத்தர், அவர் மேலாம் அந்த மாதிரி ஆட்கள் மீது வரலையே. இந்த மாதிரி பல தமிழர்கள் இருக்காங்களா, அவங்க மேலாம் ஏன் வரல? இவர் மேலே வருதுன்னா ஏதோ அந்த இன்டீரியல் பாலிடிக்ஸில் ஏதோ நடக்குது. என்னோட முதல்வர் இன்னொருத்தனோட மயக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறது இயல்பு தானே சார். அப்போ அந்த ஊருக்காரன் யோ இன்னும் ஏன் இந்த இதில் பிறந்துட்டு எந்த ஆள் நம்மளாக இருந்துங்கன்னு இன்னொருத்தன் சொல்கிறான், அவன் மகிடி ஊதுறான், இந்த ஆள் தலையாட்டுறான், படம் எடுத்து ஆடுறான்றது அது அது வந்து அந்த பாண்டியன் நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி அவனோட முதல்வர் இன்னொருத்தர் பேச்சை கேட்குறாரு, நல்லதா கெட்டதாங்கிறது வேற, இன்னொருத்தன் பேச்சை கேட்குறாருன்னும் போது அது அவனோட மனநிலையிலிருந்து பேசுவது இயல்பு தானே. இதில் என்ன ஒன்று, இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடாது, ஏன்னா அவர் எல்லாருக்குமான பொதுவான நபர், அவர் வேற யாரையாவது விட்டு இது பேசியிருக்கலாம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இப்போ சமீபத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள்லாம் தமிழக அமைச்சரவை மாற்றப்படலாம், தேர்தலுக்கு பிறகு மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து ஒரு சில சீனியர் மினிஸ்டர்ஸ் வந்து மேபி அவங்க வந்து ட்ராப் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ராஜகண்ணப்பன் தொடங்கி முத்துசாமி வரை எல்லாரும் மேபி அவங்க சிலர்லாம் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மாற்றப்பட்டால் இது ஏதாவது ஒரு தாக்கத்தையோ இல்லை ஒரு மாற்றத்தையோ ஏற்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? ஒன்றுமே ஏற்படுத்தாது சார். இவங்க வந்து இதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். உண்மையான காரணம், தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை நேரடியாக சின்னவர்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. ஏற்கனவே ஏதோ ஒன்றாலும் சின்னவரை பார்த்துங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போது கட்சிக்குள்ளே சில சீனியர்கள் இவரோட டாமினேஷனை விரும்பலை. ஒரு இளைஞர்களாக இல்லை அடுத்த பேட்சாக வந்து மற்றவங்கள இவங்ககிட்டையும் சில தவறுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன அந்த பெருசு கத்தினா இருக்குதுன்னு இயல்பாக நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல, அப்பாவாக இருந்தால் கூட அந்த மாதிரி இளைஞர்கள்கிட்ட அந்த ஒரு மனப்பான்மையா, ஏன் காலங்காலமாக இருந்தால் இவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணுமான்னு இந்த செட்டு நினைக்குது. அப்போது இவர் வந்து கொண்டாந்து நிறுத்தினா இவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆஸ் ஏ ஃபாதராக நம்முடைய முதல்வர் நினைக்கிறார்.
அப்போ நம்ம பையன் வந்தான்னா இவனோட வசதிக்கு ஏற்ப, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இன்சார்ஜாக இருப்பார், வயசானவராக இருப்பார், அவங்க செட்டு ஆளுங்களாம் வச்சுக்கின்னு பக்குவமாக நடத்துவார். ஒருத்தன் அவங்க பையன் புது இன்சார்ஜாக வரான்னு வச்சுக்க, என்னையா காது கேட்காத செவிட்டு மிஷின்காரெல்லாம் வச்சுக்கின்னு என்னையா பிரச்சனை ஆகுது, தூக்கி மாதிரி இளைஞர்களை போடுங்கயா, இல்லை இவர் எடுக்க முடியல எங்கன்னா ஓரம் கட்டி வைங்க அப்படின்றது இயல்பு நடைமுறையில். அந்த நடைமுறையை முதல்வர் பயன்படுத்துகிறார். நீங்கள் திமுக விட்டு இப்போ நீங்கள் இது ரியாக்ஷன் ஆகுமான்னீங்களே சார், திமுக விட்டு யார் வெளியே போனாலும் அவன் சக்கையா ஒன்றும் இல்லாமல் திமுகவில் வந்து சேர்ந்து நிற்கிறது தான் இயல்பு. ஒன்று அரசியலை விட்டு காணாமல் போயிடணும் திமுக விட்டு போனான், இல்லை திரும்பவும் சுற்றி கித்தி ஓடிக்கிடி சக்கையாக ரத்தம் இல்லாமல் இங்கே வந்து நிற்கணும். அப்படி தான் இருக்குது, அதுதான் இயல்பு. அதையெல்லாம் சுட்டி காட்டி தான் அதால் எல்லாரும் ஒழுங்காக இருங்க. அப்படி இல்லை இதை நான் மறுக்கிறேன்னா உங்களே நான் வந்து கட்சியிலிருந்து நீக்க வேண்டியிருக்கும், எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும்னு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு. அதால் தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அவரோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு செட்டப் அமையணும்னு ஒரு தந்தை நினைப்பது இயல்பு தானே. அதற்கான முடிவு தான் இது. அப்படியே இவங்களை வந்து எடுத்தாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நிலையெல்லாம் இவங்க கடந்துட்டாங்க. அதால் ஒரு ஆட்சி அதிகாரம் தன் மகனுடைய அந்த ஆட்சி சரியாக நடக்கணுன்றதுக்காக ஒரு தகப்பன் எடுக்கிற முடிவு தான் இது. நன்றி சார். பல தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.